அல்லேலூயா. உண்மை உன்னை காக்கும்படிக்கு தூதர்களோடு கட்டளை ஆண்டவர் சொல்லி விடுவார். நீ நியமம் கண்டிஷன் கரெக்டா பார்க்கணும். யாரும் சொல்லி விடுவாரு. அப்புறம் தூதன் 50ல தான் வருவாரு. சொல்லுங்க, அவர் டிராபிக் நியமம் பார்த்துதான் வருவாரு. சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. தூதன் எத்தனை ஸ்பீட்ல வராரு. நீ போறத எல்லாம் போய் இடிச்சு தவமிட்டு என்னை அடித்தாலும் உனக்கு எந்த நண்பரு என்ன வந்தாலும் சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்றது யாருடைய தப்பு சொல்லுங்கள, யாரு சொல்லுங்கள. என்னுடைய சொல்ல மாட்டீங்களோ, நம்முடைய நல்ல யாருக்கும் இருக்கட்டும். ஆண்டவர் நியமத்தை பார்க்கிறவர். சோதனை சொல்லுங்களே. ஓகே, நாம வரித்து வைக்கிற சோதனை, பிசாசினால் வருகிற சோதனை, ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை. இது கவனிக்கணும். நாம வரித்து வைத்த சோதனை, அது எப்படி வரித்து வைத்தோமோ அதை கிளியர் பண்ணமோ அது மாறும். பிசாசினால் வந்த சோதனை, அவன் வந்த ரூட் கண்டுபிடித்து அதை பூட்டி போடுவோம், அவன் விட்டு போவான். தேவன் அனுமதிக்கிற சோதனையானால் அப்படி போய்த்தான் ஆகணும். தப்பு செய்தது கொண்டல்ல, ஆண்டவர் உன்னை நேசிக்காதது கொண்டல்ல, அவர் சில சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது உன்னுடைய பிரயோஜனத்திற்கு. இந்த ராத்திரி வேளையில் நீ அனுபவிக்கிற சோதனை ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனையானால் நன்றி என்று சொல்லு. ஒரு நாள் நாங்கள் மீட்டிங்கு கேரளாவில் போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல கார்ல கொண்டு வந்து ஸ்டேஜ் கிட்ட கொண்டு வராங்க. ஒரு பிரதர் நல்ல பாடலை பாடி வர்ஷிப்பு நடத்துகிறாரு. அவர் ரோட்லயே அவருடைய சத்தம் கேட்டப்போ எனக்கு ரொம்ப பிடித்தது. நான் அந்த பாஸ்டரோட கேட்டேன், யாரு பாஸ்டர் பாட்டு பாடு, அவருடைய பேரு சொன்னாரு. நல்ல சத்தம் அவருக்கு. அவரே வர்ஷிப்பு செய்கிறாரு, அவரே கீபோர்டு வாசிக்கிறாரு. அவர் பொறாம கொண்டல்ல, நான் ஆண்டோட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இது போல சத்தம் கிடைச்சிருந்த 2 பாட்டு போல பாடியிருப்பேனே, எனக்கு தர மாட்டீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு கொடுத்திருக்கிற பலது உனக்கு நான் தரவில்லை இல்லையா, உனக்கு கொடுத்திருக்கிற சிலது அவனுக்கும் கொடுக்கல. அவனுக்கு கொடுத்தது என்ன என்று நான் ஸ்டேஜில் வரும்போது சொல்லுதெல்லாம் என்று ஆண்டவர் சொன்னாரு. நான் ஸ்டேஜில் வந்து செய்தி தொடங்கினேன். பகுதி டைம் ஆகும் போது பாதி இறந்து போனவரை குறித்து நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த சபையக்காரனை குறித்து. அல்லேலூயா. அவன் காயப்பட்டவனாய் பாதி இறந்தவனாக யாரும் உதவி செய்யாமல் அவன் உள்ளான காயப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி செய்து கொடுக்கும் போது திருடாவியானவர் சொன்னார், அவரோட தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. நான் திருப்பி பார்த்து அவர் நல்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்கிறாரு, நல்லதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆவியானவர் சொன்னார், மகனே நீ பகுதி மரிச்சவனை போல நீ முழு வேற்றவனாய் இன்னைக்கு 8 வருஷம் வெளியில் யாருக்கும் அறியாதவனை கண்ணனில் அனுபவிக்கும் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருந்தார். நீ காயப்பட்டவனாயிருக்கிறார், நீ பாதி இறந்தவனாய் இருக்கிறார், வெளியில் ஒருத்தருக்கும் தெரியாமல் நீ வாழ்க்கை வேலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவர் திடீரென முழங்கால் படி போட்டு ஓடி கதை தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். கூட்டம் முடிந்து அவர் அப்படி நின்று நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரோமுக்கள் வந்தார். என்னோட சொன்ன பாஸ்டர், நான் இதுவரை வெயிட் பண்ணது, நீங்க சாப்பிடுகிறதுக்கு முன்னாடி என்னோட உடம்பு பார்த்தால் நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஆனபடியால் நான் நீங்க சாப்பிடுகிறது வரை வெயிட் பண்ணுனேன். தயவாக எனக்கு 5 நிமிடம் தரணும். என்னோட உடம்பை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்க சொன்ன தீர்க்கதரிசன உண்மை என்று உறுதிப்படுத்துகிறதுக்கு என்று சொன்னாரு. ஓகே பிரதர் சொன்னேன். அவர் டோர் க்ளோஸ் பண்ணி அந்த கோட்டும் கையும் அவன் ஷர்ட்டும் எல்லாம் அவர் அப்படியே ஊழி மாற்றினாரு. எனக்கு அறியாமல் என் கண்ணன் இந்த கண்ணீர் வந்தது. அவன் இந்த கண்டத்தின் கீழே காலிலே அவர் புண்ணு பிடித்து அவன் அழியது போல் இருக்கிறது. அவன் ஒரு வாரம் நான் சாப்பிடல. அவன் என்னோடு சொன்னார், வெளியே பார்த்தால் யாருக்கு தெரியாது பாஸ்டர், நான் தூங்கிட்டு எவ்வளவு மாதங்கள் ஆகிவிட்டது. அவர் அழுது கொண்டுதான் சொல்லுகிறாரு, என்னோட மனைவிக்கு மட்டும்தான் இந்த பலவீனத்தை குறித்து தெரியும். நான் அவரோடு அநேக தடவை சொன்னேன், நீ என்னை விட்டுட்டு போ, வேற ஏதாவது நபர்களோடு நீ வாழு, எனக்கு நான் டைவர்ஸ் செய்கிறதுக்கு நானே
முயற்சி எடுக்கிறாள். எனக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு தர முடியாது. அவள் அழுது கொண்டு அவள் சொன்னால் இல்லாதான் அல்லையா, அவன் வாழ்ந்தாலும் அவன் உங்களோடு கூட தான் அவன் சிஸ்டர் அவர் காட்டி தந்தாரு. நல்ல அழகான சகோதரி அல்லையா. அவன் இவர் அழுது கொண்டிருக்கிறான். மீட்டிங் முடிந்த உடனே ஒரு இடத்தில் நான் சாப்பிட நிற்க மாட்டேன், உடனே நான் காரில் கேறுவேன் ஓடுவேன். அநேக ஊழியக்காரர் சொல்வார்கள் இவருக்கு பள்ளு அல்லையா, இவருக்கு அல்லையா சோதரம் பள்ளு இவருக்கு திமிரு ஆனப்படினால் சாப்பிட காத்துது. அவன் அநேகர் கை கொடுக்க போவார்கள். நல்ல ஒர்ஷிப் நடத்துற ஆளானபடினால், நல்ல பாட்டு எல்லாருக்கும் பிடித்தபடினால் அவன் அநேகர் இவரை பார்க்கும்படிக்கு வருவார்களாம். இவர் நிற்க மாட்டாராம், இவர் ஓடி வீட்டில் ஓடுவாராம். அவன் எல்லாரும் நினைக்கணும் இவருக்கு இப்படி அகங்காரம் கொண்டு நினைத்தார்களா. இவர் நிற்காத்தது நின்றால் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும், என்னை கிட்டி பிடிப்பார்கள், கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஒருத்தருக்கு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். அவர்கள் இந்த விளைவினை பார்த்தால் அது அவருக்கு பாரமாயித்தீரும். நான் நிமித்தமாக ஒரு பாரம் உண்டாக்க கூடாது என்று சொல்லுதான் பாஸ்டர். நான் ஓடுகிறேன், ஆனால் என் நண்பர்களுக்கு இன்னைக்கும் தெரியாது, பாஸ்டர்ஸுக்கு இன்னைக்கும் தெரியாது. அவர்கள் அடிக்கடி கூப்பிடும்போது சொல்லுவாங்க உனக்கு மட்டும் தேவை, நீ கூட்டம் முடிந்தவுடன் நின்று பேசாமல் உனக்கு கொஞ்சம் பாட கருவி இருக்கிறபடினால் நம்ம கீபோர்டு போட அவன் கருவி இருக்கிறபடினால் நீ அப்படியே பெருமையோடு போட ஓடுகிறாய் என்று சொல்லி அநேகர் அவரை வேதனைப்படுத்துவாரா. அவர் அழுது கொண்டு சொன்னார் நான் தகுதி இறந்தவன் பாஸ்டர், பகுதி காயப்பட்டவர். அதை கண்ட அன்னைக்கு அவன் புரிந்து கொண்டு அந்த ஆண்டவர் நமக்கு செய்கிறதெல்லாம் நன்மைக்கு. சின்ன புண்ணு காலில் வந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆளை காணும். சின்ன பலவீனம் வந்த மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாக நேர காரியங்கள் நாம் பேசுவோம். நீ அவைகளை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். பெரிய வேதனைகள் அநேகர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே யாரோடு சொல்லாமல் எத்தனையோர்கள் உள்ளான காயத்தில் நிமித்தம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது நீ சொல்ல என் அப்பா எனக்கு சிக்ஷை தருகிறது என்னோட பிரயோஜனத்திற்காக, அவர் எனக்கு செய்கிறது, அவர் அனுமதிக்கிற சோதனை என்னோட நன்மைக்கு. அப்பா எனக்கு செய்கிறதெல்லாம் நன்மைக்கு என்று சொல்ல முடியுமா? ஒரு நாள் ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டார், நமக்காக ஜெபிக்க கைவிடுத்த போறேன். ஆண்டவர் நைட் அவனை வெளியில கொண்டு விட்டார். ராத்திரியில் கூடாரத்தில் வெளியே கொண்டு போய் வானத்தை பார்க்க சொன்னாரு. என்ன பார்த்தாயின்னு கேட்டார். அவன் சொன்னான் நட்சத்திரம். என்ன சொன்னாரு? இப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறான்? நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை போல ஒரு சோதனை நீங்கள் அப்படிதான் இருக்கிறீங்க. நட்சத்திரம் எண்ணி கொண்டிருக்கிறார். அவன் சொல்றான் ஆண்டவர் கேட்ட நட்சத்திரம் எண்ணி முடிஞ்சுதான். அவன் சொன்ன இல்லை, நான் இது போல ஒரு சந்ததிகளை தேசத்தில் பெருகப்படுவேன். கடல் கிட்ட கொண்டு போனாரு, மணல் என்னன்னு சொன்னாரு, முடியுமா? அவன் சொன்ன இல்ல ஆண்டவர், இது போல ஒரு சந்ததியை நான் பெருகப்படுவேன் என்று சொன்னாரு. கொஞ்சம் வருடம் பார்த்திருந்தான், கிடைக்கும் கிடைக்கல. ஷார்ட்கட்டு பார்த்தான் இல்லையா. அது இன்னைக்கு உலகத்துக்கு தலைவலி உண்டாக்கி வந்திருக்கிறது. ஆண்டவர் கொடுத்தாப்பு நன்மை எனக்கு வேண்டாம்னு சொல்லு, கஷ்டம் பாஸ்டர். ஷார்ட்கட் வந்து கிடைக்குமா பாஸ்டர்? 10 மணிக்கு முன்னாடி வந்து கிடைக்குமா வாங்கிட்டு போறோம். பொறுமையுடன் காத்திருந்தான். ஒரு பிள்ளை கிடைப்பது, பிள்ளை கிடைத்ததுக்கு அப்புறம் இப்ப கூட்டத்துக்கு போக டைம் வந்து இல்லையா. சிலருக்கு அதுதான் ஒண்ணும் கிடைக்காது. இப்படாக பிள்ளையோட பேரை சொல்லி வந்து இருக்கிறீங்க, நீ கிடைச்சா அது காணும். போய் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு வேண்டி வருவாங்க. வேலை கிடைத்தா சொல்லுவாங்க லீவு கிடைக்காது பாஸ்டர் எனக்கு மட்டும் இல்லையா. சொல்றோம் அல்லையா. ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு அப்புறம் இப்ப வீட்டில் ஆளு குழந்தையோட விளையாடிக்கொண்டே இருக்கிறார். அல்லையா. ஆண்டவர் நினைத்தார் இவனை இப்படி விட்டால் இவன் என்னை விட்டு தூரம் போய் விடுவான். ஆண்டவர் காட்டி கொடுத்த இடத்தில் ஆண்டவருக்காக இந்த பிள்ளையை வெளியே அனுப்பினார் ஆண்டவர். அல்லையா. ஆபிரகாம் போறான். போன டைம்ல வீட்டுல இருந்து சில ஒழுங்குகள் படிச்சுட்டு தான் போறான். இல்லையா. அவன் விரல் என்ன செய்கிறான்? வெளிக்காக கீறி அடிக்கதான் கொண்டு போறான். இல்லைன்னா வீட்டுல கீற வேண்டியதெல்லாம் வீட்டுல கீறணும், அதை சர்ச்சையில கொண்டு வரக்கூடாது. ஹலோ, வீட்டுல பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, கணவன் மனைவி உள்ள பிரச்சனை இல்லையா, இதெல்லாம் எங்க தீர்க்கணும்? அது வீட்டுல அதை சர்ச்சையில கொண்டு வருது. சொல்றோம் நான் அநேக பிரச்சனைகளை தீர்த்து இருக்கிறேன். கணவன் மனைவர் வெங்கிற பிரச்சனை வருவாங்க, கடைசி எப்படியாலும் சேர்த்து வைப்பேன். அடுத்த நாள் கேட்டா சொல்லுவாங்க மாஸ்டர் அன்னைக்கு சொன்னது உங்க போட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. நாங்க இப்ப ஆடுவோமாய் சொல்றோம் இல்லையா.
அல்லேலூயா. அவனுடைய இப்ப நான் சொல்லிக்கிறேன், வீட்டுல சண்டை போட்டால் என்ன கூப்பிடணும், நான் உடனே வரலாம், ரெடி 1 2 3 ஸ்டார்ட் சொல்லுவேன், உடனே சண்டை போடணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சண்டைகளை மட்டும்தான் நிறுத்த நான் வருவேன். இல்லாவிட்டால் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்க தான் முடிக்கணும், அங்கேயே முடிக்கணும். அல்லேலூயா. சோதர போச்சு. அப்படின்னா வீட்டுல கீழே வேண்டியதெல்லாம் வீட்டுல கீழே வேலைக்காரை கூப்பிட்டு போய் கொண்டிருக்கிறான். மகன் நடந்துதான் போறான் கூட. அவன் கேட்கிற, அப்பா நாம எங்க போறோம்? மகனே நாங்க கூட்டத்துக்கு போறோம். அல்லேலூயா. கூட்டத்துக்கு போனா காணிக்க காசு வேணும். அல்லேலூயா. பைபிள் வேணும், அதுக்கு காணும். அல்லேலூயா. இரண்டு கொண்டு வந்தவர் அறிவு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்பா அவன் நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். வெளிக்குள்ள ஆடந்தி ஆட்டுக்குட்டி அல்ல. நாம இந்த சொல்லி இருப்ப பிள்ளை ஒன்னையாட்டும் நம்ம எல்லாம் கொண்டு போனோம். அல்லேலூயா. இங்க மலை மேடல் உள்ளவர் பிள்ளைகளா இருந்து அப்பாவை அங்க வச்சுதான் சரி பண்ணி விடுவாங்க. சோதரம். அல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளையோட கேள்விக்கு முன்னாடி கலங்கி போகவில்லை. அவனுக்கு நல்லா தெரியும், என் பிள்ளையை நான் பிள்ளை கொண்டு போறேன். ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்கலாமா? ஆபிரகாமே, இவ்வளவு துணியாக உனக்கு வந்தது எப்படி? இவ்வளவு நாள் நீ பொறுமையோட காத்திருந்து பெற்றுக் கொண்ட நன்மை இல்லையா பிள்ளை? இந்த பிள்ளையை கொள்ளுகிறது கூட தைரியம் எப்படி வந்தது? அவன் சொல்லுவான், அப்பா சொன்னது போல நான் கொண்டு போவேன், பெருமிடங்களை ஒழுங்குபடுத்துவேன், என் பிள்ளையை நான் கொல்லுவேன். அவன் அந்த இரத்தம் எடுத்து நான் அந்த காயங்களை எல்லாம் செய்துட்டு அப்பாவை அவன் திடப்படுத்தினதுக்கு அப்புறம் அதெல்லாம் எரிந்து எரிந்து சாரமாக சாம்பலாக அங்க கிடக்கும். அல்லேலூயா. சாம்பலாக கிடக்கும் போது அங்க முழங்கால் படி போட்டுட்டு நான் அப்பாவை பார்த்து சொல்லுவேன், அப்பா நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இது என்னோட வாக்குத்தத்த சந்ததி. வாக்குத்தத்த சந்ததி போல சாம்பலாய் கிடக்கிறது, இல்லாததை இருக்கிறது போல வரவைக்க உம்மா மற்றும் வாக்குத்தத்தம் இதை எழுதி கிடக்கிறது, சாம்பலாய் கிடக்கிறது. இப்படி கிடக்க வேண்டியது உயர்ந்த எழுப்புகிறது, பற்றி எழுப்புகிறார் வரவை இப்பொழுது அனுப்புகிறப்பா. அப்பாவுக்கு வந்து சொல்லுங்கள். நான் அதை வாங்கிட்டு தான் திரும்பி போவேன். ஹல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுக்கு சொல்ல வேண்டிய சாட்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் என்னோட வாக்குத்தத்தம் சாரமா சாம்பலா கிடக்கிறது, அதை உயிர்படுத்தி எனக்குள்ள வாக்குத்தத்தத்தை நான் வாங்கிவிட்டு தான் இந்த ஆலயம் விட்டு வெளியே போவேன் என்று உறுதியான தீர்மானம் அப்பாவோடு இருக்கிற உள்ளதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மீட்டிங் ஒழிக்கிற உனக்கு நஷ்டமாய் தீராது. ஊழியக்காரன் கையை தலை வைக்கிறா, ஏதோ சொல்லுகிறார், போறாரு. இல்லையா? வேற வேற இல்லையா? அந்த சொல்றோம். ஹல்லேலூயா. எனக்கும் ஆரம்ப நாட்கள் தெரியாது, நானும் இப்படி ஜெபம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. கூட்டம் முடிஞ்ச உடனே ஏதாவது சொல்லிவிட்டு வண்டி எடுத்து ஓடுவேன். சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், மகனே அவன் நீ கை நீட்டவன் நானும் கை நீட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னோட பலவீனமாய கையை வாங்குறதுக்கெல்லாம் மக்கள் வராங்க, என்னோட பலமுள்ள கை அவரிடமே வைக்கிறதுக்காக அவர் நிற்கிறார்கள். நீ நின்று தர வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த மனைவி என்னோட சொன்னாதான், தோளாளையில் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார், பெரிய பாஸ்டர். அவர் ஜெபம் பண்ணினால் அவன் என்ன அற்புதமானது நடக்குமா? பெரிய சபையில சீனியர் போதகர், எப்படியாவது அவரை போய் பார்த்து ஜெபிக்கணும் என்று அவள் சொன்னார். பெண்களை உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு காரிய தீர்மானம் எடுத்தால் என்னைக்காவிலும் செய்துவிட்டுதான் சொல்ல மாட்டீங்க. ஆளுங்க காணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டப்படுத்த நான் சொன்னேன், ஆண்டவர் கேட்பாரு. அல்லேலூயா. இல்ல, கோவால பாஸ்டர் விட்டு தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் மக்கள் உண்டு, எத்தனை பேர் உங்களை தேடி வராங்களே, நீங்க அது கூட போனோம். அல்லேலூயா. சரி, நான் ப்ரேயர் பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லி நான் ரூமுக்குள்ளால போய், அப்பா என் மனைவியை சண்டை போட முடியாதுதான் உனக்கு தெரியும். அல்லேலூயா. வேற யாராவது விசுவாசிகள் திட்டி விடுவேன். அல்லேலூயா. மனைவியை திட்டி விட முடியாது, கொல்லவும் முடியாது. அல்லேலூயா. அவ கேட்டது அவ பெற்றுக் கொண்டுதான் போவாள். அல்லேலூயா. அவளை பாஸ் இப்ப காணணுமா? நான் என்ன செய்யலாம்? ஆண்டவர் என்னோட சொன்னாரு, தோவாள பாஸ்ட் ஒன்ன பாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு. நான் இவளோட சொல்லல, சிலப்போ இது நடக்காமல் இருந்தாலோன்னு சொல்லி நான் ஓகே ஆண்டவரே சொல்லி உள்ள வச்சேன். அல்லேலூயா.
அன்னைக்கு அவன் நைட்டு நாகர்கோவில் மண்டபத்தில் ஒன்றே அவன் வீட்டில் தலைவரையா அவன் ஸ்தோத்திரம். தோவாள பாஸ்டர் அவருடைய மனைவி அவர் காவி ஜுப்பா போட்டிருக்கிறவர் அல்லையா, அவர் மனைவி காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறவர், எனக்கு தெரியாதவர் அல்லையா, அவர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். அவன் ஸ்தோத்திரம். அவன் மீட்டிங் முடிந்து நான் ஸ்டேஜில் உட்கார்ந்து டீ சாப்பிட அவன் கையில் எடுத்த உடனே ஒரு ஆள் ஓடி வந்து என் கையை பிடித்து அவர் தலையில் வைக்கிறார். நான் நினைச்சு ஏதோ சம்திங் அல்லையா, காவி ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கிறாரு அல்லையா, அவரை பார்த்தா ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க அல்லையா, அவன் ஏதோ குழப்படி உள்ள ஆளுன்னு நினைத்து நான் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்கே பாஸ்டர் கடைசி ஜலத்துக்கு வேண்டிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படி அதிர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கார். அவர் பார்த்தது பெரிய பாஸ்டர் வந்திருக்கிறாரு அல்லையா, அவன் அதுதான் அவர் பார்த்தது. நான் நினைக்கிறேன் எல்லாரும் காவி ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க வந்து கையை பிடித்து தலையை வைக்கிறார் அல்லையா. அவர் கொஞ்ச நேரம் வச்சிருக்க அப்புறம் என்னோட சொன்னாரு, நான் பின்னாடி வந்து பார்த்து கொண்டே இருந்து பாஸ்டர் நீங்க கையை நான் வைக்கும் போது அக்கினி தான் உங்கள் கை வந்து வெளியே வந்து விடுறது. அந்த மீட்டிங் இடையில ஓடி வந்து உங்களை கை வாங்கிய கையில் வைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் மீட்டிங் அது தடை உண்டாகும் என்று சொல்லி உங்களுக்கு செய்தி கொடுக்கும் உங்களுக்கு அதை டிஸ்டர்ப் உண்டாகும் என்று நினைத்துதான் நானும் என் மனைவியும் அவனுக்கு சகித்து இருந்தோம் வரலையா. அதுதான் பாஸ்டர் ஓடி வந்து கையை வைத்தோம். நாங்கள் ஓகே பாஸ்டர் பிரச்சனை இல்லை, நீங்க ஊழியக்காரனான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாரு. உடனே அவன் எல்லாரும் ஆவியில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே உள்ள பாஸ்டர் இப்போ தோவாளையில் பெரிய ஊழியக்காரன் நம்மளை பத்தி வந்திருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லுவார் என்று சொன்னார் இல்லையா. உடனே நான் எழுப்பி பார்க்கிறேன், இதுல எங்க வாராருங்க இல்லையா. மேல அநேக ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். நான் எல்லாரும் பார்க்கிறேன் தோவாளையோட பெரிய பாஸ்டர் யாருன்னு இவர் தான் எழுப்பி போறாங்க. கூட்டம் முடிஞ்சு நான் மனைவி விட்டு சொன்னேன் இல்லையா, நல்ல பாரு இல்லையா, நல்ல பாரு. ஒரு காரியம் நான் புரிந்து கொண்டேன், அநேகருக்கு கொடுக்காத விசேஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தால் மட்டும் போய் கையில நீட்டினாலே அற்புதம் நடக்கும். கையில தலைமையில வந்தாலே போதும், அவர்கள் வார்த்தை சொன்னாலே போதும். இந்த சத்தத்துக்கு உள்ள ஆவியானவருடைய வல்லமை அவன் வியாபித்து கொண்டிருக்கிறது. அது உனக்கு தெரியாது, பொல்லாத ஆவிகளுக்கு தெரியும். இந்த சத்தத்துக்கு உள்ள அவனுக்கு நிற்க முடியாது, அவன் வெளியே தான் ஆரம்பிக்கிறான். வந்தப்ப நீங்க ஒருமிச்சுதான் வந்து காணும். அவன் வெளியில வண்டியும் போட்டு நிற்கிறான். திருப்பி நீ போகும்போது நீ இந்த விளக்கோடு போனா திருப்பி கூட வருவான். அலையா ஒரு புதிய அனுபவத்தோடு கூட நீ வெளியே இறங்கும் போது அவன் அவனுக்கே பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கிறதனை பார்க்கலாம், உனக்குள்ள ஏதோ ஒருவனை கேட்டுக் கொண்டு வந்திருக்கிறான். ஆபிரகாமுக்கு 3 நாள் டைம் இருந்தது. தேவையா இருந்தால் 3 நாளுக்கு உள்ளேயே தீர்மானம் என்ன செய்யலாம், மாற்றலாம். சரிதானா? அல்லேலூயா. அப்ப 3 நாளா இந்த பிள்ளை விளையாடுகிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவோட நேரம் இவனைத்தான் நான் கொள்ள கொண்டு போறேன், இவனைத்தான் நான் கொள்ளுகிறதுக்கு கொண்டு போறேன். 3 நாள் அப்பாவுக்கு வேண்டிய டிசிஷன் தீர்மானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஆபிரகாம் மாறவில்லை, அப்பாவுடைய திட்டத்தை கொண்டு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் கடைசி நிமிடம் வரை ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததை அவனுடைய கண்ணுக்கு காண முடியவில்லை. அவன் எப்போ கத்தி உயர்த்தினானோ அவன் உடனே யாரோ ஒரு பிடித்து காண வேண்டும் நான் நினைக்கிறேன். ஆபிரகாமே பிள்ளாண்டவர் கை போடாது. அவன் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தப்படுத்தி இருந்ததை அவன் அங்கே பார்த்தான். அல்லேலூயா. அவனுடைய பேர் போட்டுட்டு வந்தான், யெகோவா இரே. இந்த நாட்கள் கூட்டத்தில் நீங்க வேற ஒன்று சொல்லாமல் போனாலும் இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போகலாம். உங்க இடது கை நெஞ்சில வைங்க, வலது கை உயர்த்தி வைத்து கண்களை மூடி சொல்லி யெகோவா இரே. குடும்பத்திற்காக யெகோவா இரே, பிள்ளைகளுக்காக யெகோவா இரே, ஊழியர்களுக்காக யெகோவா இரே, காரணங்களுக்காக யெகோவா இரே, கைகளுக்காக யெகோவா இரே.
கூட்டத்தில் வந்திருக்கிறாயோ அந்த காரியத்துக்கு கற்பனைக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். தைரியமாய் சொல்ல, இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது உங்க வீட்டில் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவது அடுத்த நிமிடத்தை பார்க்க போறார். உன் பிள்ளைகளை எதிர்காலத்திற்கு வேண்டி கர்த்தர் செய்து முடித்ததை இந்த நாட்களில் பார்க்க போறார். செய்து முடித்தார் என்று சொல்ல முடிந்ததை அப்பா சொன்னாரு. மகளே முடிந்தது, மகளே முடிந்தது, எல்லாம் செய்து முடிந்தது, எல்லாம் செய்து முடிந்தது.
அப்பா எனக்கு கண்ணனை தெரிகிறது என்னோட பிரயோஜனத்துக்கு எத்தனை சொல்ல முடியும். என்னோட குணத்துக்கு வேண்டுகிற அப்பா என்னை கண்டிக்கிறாரு. அவரோட பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக அப்பாவுடைய பரிசுத்தம் நடத்தி நம்ம எவ்வளவா நேசிக்கிற கப்பல் வான்வெளியில் நடந்த எல்லாவற்றுக்கும் நம்ம அல்லது நன்றி செல்ல வேண்டும். ஒரு நாளும் நம்முடைய வான்வெளியில் முழு பேர் நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து படிப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில கர்த்தரோடு அனுமதித்தார். அல்லேலூயா. அதற்கு நன்றி. அல்லேலூயா. அதற்கு நன்றி. அல்லேலூயா. ஈஸ்வரா இரவா பூரவாசா நன்றி பரிசுத்தாவே. எங்களோடு பேசுறீங்க. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. உங்க அன்புக்காக இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் ஏற்கனவே தோற்றுவிட்டான். இன்னும் படுதோல்வியை நோக்கி அவன் போய் கொண்டிருக்கான். அவன் ஜெயமே எடுத்தவன். We thank you, Lord. We thank you, Lord. Hallelujah. 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 Shakaka. Ipura shurukata. பிரசவம் எத்தனை இனிமை, எத்தனை மகிமைப்பா. Hallelujah. Hallelujah. Thank you Lord for your visitation. Hallelujah. எங்களை சந்தித்த உங்க வல்லமைக்காக Hallelujah. உங்களுக்கு நன்றி. நன்றி. Thank you Lord for your visitation. Hallelujah. 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 இந்த பலத்தோட நாங்கள் வெளியே போகும்போது வெளியே உட்கார்ந்து இருக்கிற சத்ருவெல்லாம் எங்களை கண்டு பயந்து ஒரு கரைகளை பலத்தோட கட்டி எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உங்களுக்கே நாங்க கொடுக்கிறோம். உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக் கொள்கிறேன். எங்களுக்கு நாம மகிமைக்கின்றேன். நாமத்தையும் பார்த்து வைக்கிறோம். காலை 6 மணியில அனைத்து விதமானோடு ஓடி வருகிறது ஒரு விஷயம். நாமத்தை மகிமைப்படுத்திக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வாசகம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகிறதுமாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்